ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாரும் பண்ணுறது இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு இருக்கிற ரெண்டு மெயினான முக்கியத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒன்று பைக்கு, இன்னொன்று வந்து பிசி. இந்த ரெண்டே தான் வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ண போகிறோம். வீட்டை க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா பைக்கு க்ளீன் பண்ணி விட்டால் தான் பைக் சீக்கிரமாக காயும். சரியா? இப்போ வாங்க பைக் வந்து நம்ம க்ளீன் பண்ண போறோம். அப்புறம் பைக் நிற்குது சரியா, ரொம்ப குப்பையா இருக்கு. கழுவி கிட்டத்தட்ட எத்தனை ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க லெட் ஸ்டார்ட். வேலையை பார்ப்போம். ஏன்னா அப்பதான் இப்போ கழுவி முடிச்சாதான் ஈவினிங்குள்ள நல்லா காஞ்சிரும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பைக்கை வந்து கழுவி முடிச்சாச்சு. அது பெரிய கஷ்டம்தான். ஓகே, ஆனால் அதில் வர்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுலேயுமே வராது. ஸோ அதுக்காகவே வந்து பைக்கை வந்து கழுவலாம். அது வந்து பெரிய பைக் தான் கழுவுவேன். இன்னொரு சின்ன பைக் இருக்குது, அதையுமே நான் கழுவ மாட்டேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டை தான். ஸோ இப்போ அதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க லெட்ஸ் கோ.
ஓகே கைஸ், இப்போ வந்து பிசி எல்லாம் வந்து தொடச்சி வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் கலத்தி சின்ன ஒரு 5 நிமிஷம் காய வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண எல்லாத்தையும் எடுத்து அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூம் டூர் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது வந்து பிசி வச்சிருந்த டேபிள். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்வெர்டர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும் செல்ஃபிஷாக வச்சிருக்கேன், பிசிக்கு மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என் ட்ரம்ஸு. அது ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்னோட கீபோர்டு. கீபோர்டு வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. அது வந்து மாத்துறதுக்கே ரொம்ப செலவாகிட்டாங்க, அதனால வந்து மாற்றவே இல்லை. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பிசியெல்லாம் வந்து கலத்தி வச்சிருக்கேன். இது வந்து கேட்ஜெட்ஸ் இருக்கிற டேபிள். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பீரோ. அப்புறம் சுற்றி வந்தால் திருப்பி பிசி வந்துடும். நம்ம கேமிங் சேர், இதுதான் கேமிங் சேர். கேமிங் சேர் அவ்வளோதான். அதாவது 300 rupees கேமிங் சேர்னா பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்து ஓகே காய்ஸ், வேலை முடிஞ்சது. பிசி வந்து இங்கே பாருங்க ஆன் ஆயிடுச்சு. பிசி வந்து ஆன் ஆயிட்டு எப்போதுமே அந்த க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பயம் ஒன்று இருக்கும். என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வயர் தட்டி விட்டோமா, ஆன் ஆகலாம் சுவாலி முடிஞ்சு அப்படியே பயம் இருக்கும். இப்போ வேற பார்த்தீங்கன்னா ரேமோட ரேட்லாம் 10,000 20,000 எக்ஸ்ட்ரா ஏறிட்டு இருக்கு. அது வேற பெரிய பயமா இருக்கு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ளீன் பண்ற இடத்துல போறது பார்த்தீங்கன்னா ரேம் தான் போகும். அது ரேம் போகாது. அது வந்து டஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரேமுக்குள்ளே போய் வந்துக்கும். அந்த டஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போட்டோன்னா ஓகே ஆயிரும். பட் இருந்தாலும் ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் தான். ஓகே, இந்த வேலைலாம் முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலை தான் இருந்துச்சு. ஆனால் 3வது வந்து ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியாச்சு. ரூம் டூர் கட்டியாச்சு. வந்து இவ்வளோதான், ரூமே இவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அப்புறம் ஏன் வந்து உள்ளலாம் வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று வச்சிருக்கேன். இருந்தாலும் ஏன் க்ளீன் பண்ணலாம், இப்போ தான் ஒரு 2 months முன்னாடி க்ளீன் பண்ணேன். அதனால நிறைய டஸ்ட்லாம் இல்லை. அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து ஒரு டோர் இருக்குது. அது என்னாச்சுன்னா லாஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணும்போது அதை வச்சு மாட்டும் போது சுக்கு சுக்கு சுக்கான்னு நொறுங்கிட்டு, ஸோ அதனால இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் G4 மானிட்ரு. நான் வச்சிருந்த பழைய மானிட்ரு கட்டுற பாருங்க. இது இந்த டெல்லு வந்து நான் வச்சிருந்த பழைய மானிட்ரு. அதுக்கு முன்னால் யூஸ் பண்ண லேப்டாப்பு. ஸோ வந்து எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணது தான். இந்த பிசி இதுக்குள்ளே இருக்கிறதுமே கிராஃபிக்ஸ் கார்டு, ரேம் இல்லை ரேமையும் மாற்றியாச்சு. கிராஃபிக்ஸ் கார்டும் மதர் சிபியு மட்டும்தான் வந்து மாற்றலை. மற்ற எல்லாமே வந்து மாற்றியாச்சு. மதர் போர்டு மாற்றியாச்சு, ரேம் மாற்றியாச்சு, எஸ்எம்பிஎஸும் மாற்றியாச்சு. எஸ்எம்பிஎஸ் கிட்டத்தட்ட 2 வாட்டை இல்லை 1 வாட்டை தான் மாற்றிருக்கேன். ஓகே, அப்புறம் மானிட்டர் மாற்றியாச்சு. இந்த கீபோர்டில் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளெல்லாம் டஸ்ட் இருக்கலாம், அதெல்லாம் கிளீன் பண்ணவே முடியாது. கலத்தனா ஒவ்வொரு கீயாக கலத்தி மொத்தமாக துடைக்கணும். அப்புறம் இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட் இவ்வளோ தான் இருக்கும்.
நம்மளுக்கு இந்த இடமே வந்து விளையாடுறதுக்கு பத்தாது. வேலரண்ட்ல விளையாண்டோம்னா இந்த இடமே பத்தாது, இங்க போயிடும் மவுஸ். அதே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பார்த்த நன்றி. டாடா பை பை, see you next vlogல சந்திக்கலாம். பை பை, see you.